இதை வந்து ஒரு கோர்ஸ் சயின்ஸ் தான் பிடிக்கும், ஆர்ட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம தன்னை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். முழுமையாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தன்னுடைய திறமையை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். நிறைய கோர்சஸ் வந்துருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நேனோ டெக்னாலஜி, ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக டேட்டா அனலிசிஸ் அப்படின்ற கோர்சஸ்லாம் வந்திருக்கு. இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு காலத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு பிரித்து வச்சுருப்போம். இந்த காலத்தில் எல்லா கோர்ஸும் கோ ரிலேட்டட், ஒன்னோடு ஒன்று சம்மந்தப்பட்டது. உதாரணமாக டிப்ளமோ இன் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங்கில் டேட்டா அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே புது கோர்சஸ். மாணவர்கள் படிக்கும்போதே ஏஐ சம்மந்தமான டிப்ளமோ கோர்சஸையும் கூட சேர்த்து படிக்கலாம். அதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது. என்பிடிஎல் அப்படின்ற மத்திய அரசாங்கத்தோட இணையதளம் என்ன பண்ணுது, ஆயிரக்கணக்கான கோர்ஸை கொட்டி வச்சிருக்கு. அது இலவசமாக சொல்லி தருது. தன்னுடைய படிப்பு என்ன இருக்குது, பிஎஸ்சியில் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கோம், பிஇயில் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கோம், இல்லை பிகாமில் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கோம், இல்லை சிஏ படிக்கிறோமா, அது ரிலேட்டடான கோர்ஸை அந்த இணையதளத்தில் போய் பார்க்கும் பொழுது அதற்கான வீடியோஸ் எல்லாமே ஐஐடி, ஐஐசி ப்ரொஃபஸர்ஸ், என்ஐடி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே டீச் பண்ணி வச்சுருக்காங்க. தோல்வின்றது முற்றுப்புள்ளி கிடையாது, அது கமா. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் என்ன பண்ணணும், ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம 10 தடவை ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்குள்ள உள்ள திறமைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். இன்ஜினியரிங் படிக்க முடியல, எம்பிபிஎஸ் படிக்க முடியல, அதனால ஒன்றும் குறைஞ்சு போயிட போதில்லையே. பல இடத்துல வந்து படிக்காதவங்க, கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சார் வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார், தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ 10th 12th எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுனே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. ஸோ அது அவங்களோட மார்க் பேஸ் பண்ணி அவங்க சூஸ் பண்ணுமா, இல்லை இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அவங்க சூஸ் பண்ணுமா? இந்த ஒன்று பார்க்கணுன்னா இது ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு மாணவன் அப்படின்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இயல்புத்தன்மை அப்படின்னு இருக்கும், சொந்த சுபாவங்கள்னு இருக்கும். எல்லாரையும் பார்க்கும்போது ஒரே வகுப்பறை மாணவர்களாக தான் தெரியும். ஆனால் அவங்களுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, அது மாறுபடும் பொழுது தனக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அதை பற்றி தான் சூஸ் பண்ணணும். உதாரணமாக ஒரு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க் கம்மியாக வாங்குற மாதிரி இருக்கும், ஆனால் மற்ற டேலண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ஃப்ரெண்டு என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா, அவன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை படிக்கிறதுக்கு சிரமப்படுவான். ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா அவனுக்கு இயல்பாகவே பல திறமைகள் உள்ளே இருக்கும். உதாரணமாக ஒரு மாணவன் வந்து மேக்ஸில் வந்து 100 மார்க் எடுக்கிறாருன்னா மேத்தமேட்டிக்ஸ் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு வந்து படிக்கிறாரு, பயாலஜி படிக்கிறாரு, ஆர்ட்ஸ் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் போனான்னா அதுக்கு வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்கவுங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணால் நல்லா இருக்கும். ஆமாம், உலகளாவிய தேவை என்னன்னு பார்க்கணும், தன்னுடைய திறமை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆர்வம் வருது, எந்த செயலை வந்து அதிக நேரம் செய்கிறோம், எதில் வந்து தன்னை மறந்து செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நமக்கு ஆர்வமான செயல்னு அர்த்தம். இதை வந்து ஒரு கோர்ஸ் சயின்ஸ் தான் பிடிக்கும், ஆர்ட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம தன்னை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். முழுமையாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தன்னுடைய திறமையை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு குரூப் செலக்ட் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து குரூப் செலக்ட் பண்ணால் மட்டும் போதுமா, இல்லை அதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படுதா? ஒரு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவுச் சீட்டு போல தான். எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் சரி அங்கே கூடுதலான திறமைகள் வந்து தேவைப்படுது. கூடுதல் திறமைகள் அப்படின்னா என்னன்னா, எந்த கோர்ஸ் படிக்கிறோமோ அது சார்ந்த கூடுதலாக ஒரு திறமைகளை தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல திறமைகளோட இருக்காங்க. அதே நேரத்தில் என்ன பிரான்ச்சு சூஸ் பண்ணுறாங்களோ அந்த பிரான்ச்சுக்கு தகுந்த மாதிரி அது அடிஷ்னலாக சில கோர்ஸ்கள் சாஃப்ட் ஸ்கில்லில் டெவலப் பண்ணிக்கணும். உதாரணமாக இன்ஜினியரிங் படிக்கிறோமே அப்படின்றதுக்காக இங்கிலீஷ் படிக்காமல் இருக்கக்கூடாது, அது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய அதிகாரியானா என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேச வேண்டியிருக்கும், நல்லா தன்னுடைய நிர்வாகத்துக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். இன்ட்ராபர்சனல் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இந்த உலகளாவிய தேவையில் ரொம்ப முக்கியமானது. அதனால கண்டிப்பாக தன்னுடைய துறை சார்ந்த திறமைகளை வளர்த்துக்கணும் இல்லையா? அப்போ இதுக்கு பலவிதமான சாஃப்ட் ஸ்கில்ஸை நம்ம சொல்ல முடியும். சாஃப்ட் ஸ்கில்ஸ் உதாரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணலாம்னா மேட்லேப் அப்படின்ற சாஃப்ட் ஸ்கில்ல அடிஷ்னலாக படிச்சுக்கணும். அதே நேரத்தில் பிசிபி ஒரு சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணுறோம், டிவியை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், அதை வந்து கிரீன் கலரில் போர்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து எப்படி வடிவமைக்கிறது அப்படின்னு கற்றுக்கலாம். அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஃபால்ட் வருது, அந்த ஃபால்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு தெரியணும். நான் படிப்பு மட்டும்தான் படிப்பேன், மதிப்பெண்கள் மட்டும்தான் வாங்குவேன், அதை வைத்து தான் வேலைக்கு போகின்றதால நிறைய பேர் இதே மாதிரி பண்ணுறதால தன்னுடைய தனித்திறமைகளை முக்கியத்துவம் கொடுக்காம இழந்து வந்துட்டு இருக்கோம். இதை வந்து மாற்றணும், எல்லாருமே எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கணும். அதே போல் சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு கட்டுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்னா அதுக்கு முன்கூட்டியே பிளானிங் போட்டு தெரிஞ்சக்கூடிய
கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சாஃப்ட் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஸ்கில்லை C++, ஜாவா அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கோட்ஸ்லாம் இருக்குல்ல, அது கூட சேர்த்து வச்சு படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது தான் இந்த போட்டி உலகத்தில் தன்னை வந்து தனித்தன்மையோட நிலைநிறுத்திக்க முடியும். ஓகே சார். சில பேர் வந்துட்டு 10th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பாலிடெக்னிக், டிப்ளமோ இந்த மாதிரியான தொழிற்கல்வியை வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. சில பேர் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாலிடெக்னிக், டிப்ளமோ இப்படி சூஸ் பண்ணுவாங்க. இதுல எது சார் பெஸ்ட்? தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய ஆர்வம், திறமை அதற்கு போல தான் நம்ம கோர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படித்தோம் அப்படின்னா என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, உடனே டிப்ளமோவில் கை மூலயமா அந்த தொழிலை கற்றுக்க முடியும். ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிப்பு சார்ந்த தொழில் பயிற்சியும் கூடவே சேர்ந்து கற்றுக்கணும். அதுக்கு பேர் தான் டிப்ளமோ. இது உடனே டிப்ளமோ படிக்கும்போது 10th முடிச்சுட்டு பல வகையான கோர்சஸ் இருக்குது டிப்ளமோவில். எப்படி இன்ஜினியரிங்கில் வந்து எல்லா விதமான கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோவிலையும் அதே போல தான் கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸில் இண்டஸ்ட்ரீஸில் சொல்லித்தரக்கூடிய ஸ்கில்லை தன் படிக்கும்போதே செய்து பார்த்துக்கணும். செய்து பார்த்து உணர்ந்து படிக்கும் பொழுது அதில் வந்து திறமைகள் அதிகமாக வலுப்படும். சரி, படிச்சுட்டோமே அதுக்கப்புறம் டிகிரி படிக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் டிகிரி படிக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன பண்ணலாம்னா லேட்டரல் என்ட்ரியில் போயிட்டு டைரக்ட் செகண்ட் இயர் வந்து சேர முடியும். சப்போஸ் டிப்ளமோ படிச்சுட்டு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேலையில் சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து பார்ட் டைமில் பிஇ படிக்க முடியும். பார்ட் டைமில் எந்த டிகிரி வேணாலும் படிக்க முடியும். படிச்சுக்கிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதுவும் அட்வைசபிள் தான். இல்லை நான் டைரெக்டாகவே படிக்கணும், டைரெக்டாகவே இன்ஜினியரிங் படிக்கணும், ஆர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம படிச்சுட்டு புது புது கோர்சஸ்லாம் இருக்குது. அந்த கோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எது சரியான திறமை நமக்கு இருக்கோ அந்த திறமைக்கு ஏற்ப கோர்சஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து பாலிடெக்னிக், டிப்ளமோல எந்தெந்த மாதிரி கோர்சஸ்லாம் புதுசா வந்திருக்கு? என்னென்ன கோர்ஸ்லாம் இன்ஜினியரிங்ல இருக்குதோ அதே போல பாலிடெக்னிக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா புது விதமான கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு. மெரைன் சம்பந்தமான டிப்ளமோ கோர்சஸ், ஃபேஷன் டிசைன், அப்புறம் வந்து நம்முடைய மெடிசின் அப்படின்ற ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன தெரியும், பிஎஸ்சி நர்சிங் அது போல தான் அலைட் சயின்ஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா, அது போல் டிப்ளமோவிலையும் என்ன பண்ணுது, ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய கோர்சஸ்லாம் வந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்லாம் வீட்டில இருந்தே கவனிக்கணும் இல்லையா, பராமரிப்புக்காக அவங்களுக்கு கவனிக்கிறதுக்காக பல டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பேஷண்ட்டை வந்து பராமரிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய டேட்டாவை வந்து தனித்தன்மையோட கேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எத்திக்கல் கோடில் வரும். அந்த மாதிரி கோர்சஸ்லாம் அடிஷ்னலாக வந்திருக்கு. அப்புறம் நம்ம எக்ஸ்ரே ரிலேட்டடு, அப்புறம் கார்டியாலஜி, ப்ளஸ் மெடிக்கலில் வந்து பிளட் டெஸ்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பல விதமான டெஸ்டிங், அது சம்மந்தமான கோர்சஸ்லாம் புது புது கோர்சஸ்லாம் வந்திருக்கு. அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் வந்திருக்கு. மீடியா துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஸ்காம் அப்படின்னு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. அனிமேஷன் ப்ளஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ எடிட்டிங், இதெல்லாம் வந்து புதுவிதமான கோர்சஸ். இதெல்லாம் படிக்கும்போது உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலத்து போல் கிடையாது. இந்த காலத்தில் என்ன பண்ணுது, விஷுவல் கம்யூனிகேஷன், மீடியா எல்லாமே எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பயன்படுது. அதில் அப்ளை பண்ணுறோம். ஒரு காலத்தில் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்னா சினிமாவுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அந்த மாதிரியான பணிகளுக்கு மட்டும்தான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்கு. ஸ்டோரி டெல்லிங்னா என்ன பண்ணுவோம்னா இப்போ நடைமுறையில் நம்ம வந்து எழுத்து வடிவில் தான் எல்லா தகவல்களையும் அந்த நிறுவனத்தை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோம், அனிமேஷன் வடிவில், படங்கள் வடிவில் பார்க்குறதுக்கு கவர்ச்சிகரமாக கொடுக்கணும். அதற்காக என்ன பண்ணுது, நிறைய டிப்ளமோ கோர்சஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அதையெல்லாம் படிக்கும் பொழுது எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். எல்லா துறைகளிலுமே அந்த வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவத்துறையில் போகணும், மிலிட்ரி ரிலேட்டடாக போகணும் அப்படின்னாலும் என்ன பண்ணணும், பல்வேறு விதமான படிப்புகள் இப்போ புதுசாக வந்திருக்கு. நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்ற அமைப்பு வந்து அதில் புனேவில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் படிக்கும்பொழுது என்ன பண்ணலாம், அதுக்கான என்ட்ரன்ஸ் எழுதி உள்ள போகும் பொழுது ஒரு பெரிய அதிகாரிகளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே. அண்ட் சார், இப்போ வந்துட்டு நான் என்னோட சுச்சுவேஷன் காரணமாக ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு படிக்கிறேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த டிப்ளமோ கோர்ஸ்க்கு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் என்னால் வந்துட்டு படிக்க முடியுமா? எந்த டிப்ளமோ கோர்ஸ் படித்தாலும் அது சார்ந்து வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது டிப்ளமோ படித்த உடனே என்ன பண்ணுறோன்னா இதை வந்து டைரெக்டாக செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண முடியும்.
அது வந்து லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம். எல்லா கோர்ஸுக்குமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. இப்பவும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு தான் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்கோப் கொடுத்து இது படின்னு தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ மாணவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான கோர்சஸ் டெவலப் ஆயிருக்கு, என்னென்ன புது கோர்ஸ் வந்திருக்கு? புது கோர்ஸ் நிறைய கோர்சஸ் வந்திருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நேனோ டெக்னாலஜி, ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக டேட்டா அனலிசிஸ் அப்படின்ற கோர்சஸ்லாம் வந்திருக்கு. இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு காலத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு பிரித்து வச்சுருப்போம். இந்த காலத்தில் எல்லா கோர்ஸும் கோ ரிலேட்டட், ஒன்னோடு ஒன்று சம்மந்தப்பட்டது. உதாரணமாக டிப்ளமோ இன் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங்கில் டேட்டா அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே புது கோர்சஸ். எல்லாமே புதுசாக வரும்பொழுது அது எல்லாமே ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது. அப்படின்ற ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஒரு விவசாயத்தை செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, காலநிலை மாற்றத்தை வைத்து தன்னுடைய வயல்களுக்கு என்ன பண்ணணும், மருந்தின் அளவு ப்ளஸ் நீர்ப்பாசனத்து அளவு, காலநிலை எந்த அளவுக்கு இருக்குன்றது கணிக்கணும் இல்லையா? அது எல்லாத்தையுமே தரவுகள்னு சொல்லுவாங்க, டேட்டா. அந்த டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேமித்து வச்சுக்குவாங்க. அப்போ சேமித்து வைத்து அதை வந்து பகுப்பாய்வு செய்வதற்கு பேர் டேட்டா அனாலிசிஸ்ன்னு பேர். இது இன்ஜினியரிங், மெடிசின் அப்படின்றது மட்டும் கிடையாது. எல்லா மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்லேருந்து, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து அத்தனை துறைகள்லையுமே இது இருக்குது. இதனுடைய தரவுகள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், இதை வந்து கோரிலேட் பண்ணி அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து அதனுடைய பகுப்பாய்வு பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசல்ட்டை வந்து சரியான முறையில் கொடுத்து ஒரு நிறுவனத்துக்கு என்ன வேணுன்றதை முன்கூட்டியே கணிக்க முடியும், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ ப்ரிடிக்ட் பண்ணுறதால என்ன பண்ணுது, அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்டு பிளாக் செயின் அப்படின்ற புது படிப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது அதை எப்படி வந்து ஒரு லாபகரமாக ஒரு நிறுவனத்துக்கோ இல்லை வந்து நுகர்வோருக்கோ சேல்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இது மூலயமா உருவாக்குறதுக்கு பலவிதமான கோர்சஸ் வந்துருக்கு. அதே மாதிரி மெடிசின் ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா புது கோர்சஸ்லாம் வந்திருக்கு. எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸாக இருக்கும். ஒரு காலத்தில் படித்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சயின்ஸ் பிரான்ச் இருக்குதுன்னா சயின்ஸில் என்ன பண்ணோம், சயின்ஸ் மட்டும்தான் படிப்போம், மேத்தமேட்டிக்ஸ் படிக்க மாட்டோம், இன்ஜினியரிங் படிக்க மாட்டோம். இப்போ என்ன இருக்குன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஏதோ ஒரு விதத்தில் மற்ற கோர்ஸை படிக்கிற மாதிரி கோரிலேட் ஆகிருக்கு. ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வேற மொழியை கூட இப்போ படிக்கக்கூடிய காலம் வந்திருக்கு. ஜப்பானீஸ், ஜெர்மன், இந்த லாங்குவேஜஸ்லாம் நம்ம படிக்கும் பொழுது அதெல்லாம் என்ன பண்ணும், எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அது எல்லாமே டிப்ளமோவில் இருக்குது. இதெல்லாம் புது மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ எதிர்காலத்தில் கோர்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த துறைன்னு ஒன்று இருக்கும், துறை கூட புது மெஷின் லாங்குவேஜஸ் எல்லாமே கூட சேர்ந்து நமக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய பல கோர்சஸ்லாம் உருவாக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் சார், இப்போ வந்துட்டு டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது, எல்லாமே வந்துட்டு ஏஐ ரிலேட்டடாக போகும். ஸோ இப்போ ஏஐ வந்ததால் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ஒர்க் எல்லாம் கம்மியாகும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ மாணவர்கள் எப்படி வந்து இந்த நிலையை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறது? மாணவர்கள் படிக்கும்போதே ஏஐ சம்மந்தமான டிப்ளமோ கோர்சஸையும் கூட சேர்த்து படிக்கலாம். அதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது. NPTEL அப்படின்ற மத்திய அரசாங்கத்தோட இணையதளம் என்ன பண்ணுது, ஆயிரக்கணக்கான கோர்ஸை கொட்டி வச்சிருக்கு. அது இலவசமாக சொல்லி தருது. தன்னுடைய படிப்பு என்ன இருக்குது, பிஎஸ்சியில் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கோம், பிஇயில் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கோம், இல்லை பிகாமில் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கோம், இல்லை சிஏ படிக்கிறோமா, அது ரிலேட்டடான கோர்ஸை அந்த இணையதளத்தில் போய் பார்க்கும் பொழுது அதற்கான வீடியோஸ் எல்லாமே ஐஐடி, ஐஐசி ப்ரொஃபஸர்ஸ், NIT ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே டீச் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் அதையெல்லாம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா எக்ஸாம் எழுதி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து நம்ம பே பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியும். அதே நேரத்தில் ப்ரைவேட் இணையதளங்கள் இருக்கு இல்லையா, கூகுள் இருக்குது. அப்புறம் இது போல் இருக்கக்கூடிய பல லிங்க்டின்லாம் இருக்கு இல்லையா, அது போன்ற இணையதளங்கள்லாம் இந்த மாதிரி கோர்சஸை கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி கற்றுக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஏதோ வேணும்னா, எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாலே போதும், அவங்க அதையும் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் புது கோர்சஸ்கள் நமக்கு என்ன தனித்திறமைகள் இருக்கோ, என்ன ஆர்வம் இருக்கோ அதை சேர்த்து நம்ம படிக்கலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ளஸ் ஃபேஷன் டிசைன்லேருந்து பல கோர்சஸ் வந்து நம்ம புதுசாக வந்து கற்றுக்கணும். அதுதான் நமக்கு வந்து இன்ட்ராபர்சனல் ஸ்கில் கூட ரிலேட் ஆகும், தனித்திறமைகள் கூட ஆடாகும். வேலைக்கு போனோன்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணுவார், அதிகப்படியான ஸ்கில்லோடு இருப்பார், நிறைய அவருக்கு திறமைகள் இருக்கும். படிச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புதுசாக கற்றுக்கிறதால அந்த எம்ப்ளாய்க்கும் இவருக்கும் வந்து கேப் ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். அந்த ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான கோர்சஸை படிக்கும் போதே
கூட சேர்த்து படிச்சாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எல்லா வகையான கோர்ஸ்க்குமே அடிஷனலா படிக்கக்கூடிய சாஃப்ட் ஸ்கில் அப்படின்றது கண்டிப்பா இருக்குது. அதை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும். And நம்ம ஊர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறது எந்த விஷயத்துலன்னா, பேரண்ட்ஸ் நல்ல எஜுகேட்டடா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ், நல்ல ஒரு கோர்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. பட் அதுவே கிராமங்கள்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த கோர்ஸ், எந்த காலேஜை சூஸ் பண்றது, எப்படி கட் ஆஃப், கவுன்சிலிங், இதுல எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அவங்க யார்கிட்ட கேட்கறதுன்னு கூட தெரியாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணணும், ரெகுலராக வந்து பேப்பர் பார்க்கணும். இப்போ எந்த கோர்ஸ் படிக்க போகிறாங்களோ அந்த கோர்ஸ் சம்மந்தமான இணையதளத்தில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது, ஈஸியாக இருக்குது. அதை வந்து நமக்கு எந்த கோர்ஸ் விருப்பமாக இருக்கோ அந்த விருப்பமான துறையை வந்து அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே தயார்படுத்தி வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் அது எளிமையானது. நம்ம முதல்ல துறையை தேர்ந்தெடுக்கணும், துறைக்கு தகுந்த இணையதளத்தை பார்க்கணும், அது சம்மந்தமான விஷயங்களை கலெக்ட் பண்ணிவிட்டு முன்கூட்டியே நோட் பண்ணி வச்சுக்கணும். என்றைக்கு எந்த காலத்தில் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, எப்போ அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸை வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல காலேஜை எப்படி ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணுறது சார்? ஏன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. எது எனக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு எஜுகேஷனாகவும் ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு சொல்லி தருவாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயருக்காக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அந்த ரூல்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாமல் மாணவர்களுடைய முன்னேற்றம், அவர்கள் வந்து முன்னேறணும், அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு வேலைக்கு போகணும், அவருடைய குடும்ப சூழ்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவோம், கோச்சிங் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா டேலண்ட்டையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் காலேஜ்லேயே சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லேபரட்டரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதே நேரத்தில் வகுப்பறைகள் எப்படி இருக்கணும், அங்கே வந்து ஆசிரியர்கள் வந்து நாம்ஸ் படி அங்கே வந்து இருக்காங்களா, மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு பிளேஸ் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் மாணவர்களை வந்து பல விதங்களில் அவங்களை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வச்சுருக்காங்களா, இல்லை ரொம்ப ஃப்ரீயாக வச்சுருக்காங்களா அப்படின்ற ரெண்டுத்தையும் பார்க்கணும். குறுகிய வட்டத்திலே வச்சுருக்கிறதும் சரி, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதும் சரி, இது ரெண்டுத்துக்கு நடுவில் மாணவர்களின் முன்னேற்றம் தான் வேணும்னு சொல்லிட்டு கூடுதலான திறமைகளை அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய காலேஜாக அது இருக்கணும். அதே நேரத்தில் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணி ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்ஸ் அவங்க வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறாங்களா, பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு உதவி செய்கிறாங்களா, பாதுகாப்பான ஒரு காலேஜா, எல்லாத்துக்கும் மேலே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல டிசிப்ளினை சொல்லி கொடுக்குதா, தன்னம்பிக்கை கொடுக்குதா, ஒரு பட்டத்தை மட்டுமே கொடுத்து அனுப்பாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே வாழ்க்கையில் வந்து நல்லா ஷைன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மனிதனாக உருவாகிறதுக்காக எந்த காலேஜ் இருக்குதோ அதுதான் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் தோற்றத்தை வைத்து மட்டுமே நம்ம வந்து பார்க்காம கல்லூரியில் போய் விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். வெறும் ஏட்டு படிப்போ இல்லை புத்தக படிப்போ போர்டில் நடத்திட்டு இருக்கிறதோ வந்து எந்த விதத்துலையும் பயன் தராது. அது வந்து ஒரு குறுகிய கால ஒரு பட்டம் மட்டும்தான். வாழ்க்கையில் வந்து பல தனித்திறமைகள் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 360 டிகிரியும் நாலேஜ் தெரியணும். அதாவது பார்த்தீங்கன்னா டி ஷேப் எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தான் படிக்கக்கூடிய துறையில் ரொம்ப டெப்த்தான நாலேஜ் இருக்கணும். அதே ஹரிசாண்டல் லைன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா டீயில், அந்த ஹரிசாண்டல் லைனில் இருக்கக்கூடியது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், மற்ற துறைகளில் அடிப்படை அறிவு இருக்கணும். நான் வந்து தமிழ் படிச்சிருக்கேன், நான் தமிழில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவருக்கு என்ன தெரியணும், இங்கிலீஷும் தெரியணும். இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து இன்ஜினியரிங் பற்றி சயின்ஸ் பற்றி தெரிய தேவையில்லைன்னு சொல்லாமல் சயின்ஸை படிக்கணும். சயின்ஸ் படித்தவர் வந்து எனக்கு இலக்கணம்லாம் தேவையில்லை, மேனேஜ்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அவருக்கு என்ன பண்ணணும், பல துறைகளை பற்றி தெரியணும். சினிமாகிராஃபி, அப்புறம் வந்து ஜேர்னலிசம் பற்றி தெரியணும். ஒரு மாணவன் வந்து ஒரு சாதாரணமாக இருந்துடாம ஜேர்னலிஸ்டில் படிக்கும்போதே கட்டுரைகள் எழுதணும், பத்திரிகைகளுக்கு அனுப்பணும், ஒரு மீடியாவில் வந்து பேச கற்றுக்கணும், ஸ்டேஜில் வந்து பேச கற்றுக்கணும். இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜ் எந்த காலேஜோ அதுதான் நம்பர் 1 காலேஜ், எக்ஸலன்ட் காலேஜ். மார்க் கிரேடிங் ரேங்கிங் போடும்போது கண்டிப்பாக இத்தனை தரவுகளையும் சேர்த்து அதுக்குன்னு தனியாக மார்க் போட்டு கிரேடிங் போடணும். மத்திய அரசாங்கத்துடைய NBA சான்றிதழ், அக்ரிடேஷன் சான்றிதழ், இதெல்லாமே இருக்குது. அந்த காலேஜே அப்படி எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கும்பொழுது காலேஜஸ் மட்டுமே கிடையாது. காலேஜஸ் அப்படின்னா யூனிவர்சிட்டி கூட இணைஞ்சது தான் காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்னொரு சில காலேஜஸ் இருக்குது, அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும்பொழுது அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லுவோம். அட்டானமஸ் காலேஜ்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தானாகவே கொஷின் தயாரிப்பாங்க, அவங்களே அங்கே வந்து பேப்பரை எவாலுவேட் பண்ணாங்க, அவங்களே மார்க் போடுவாங்க. அதே நேரத்தில் யூனிவர்சிட்டினால இதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க.
அப்போ அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் அட்டானமஸ் காலேஜுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கோ அதையெல்லாம் பார்த்து சேரும்பொழுது தான் அந்த மாணவனுக்கு வந்து உண்மையான தனித்திறமைகள் வரும். ஒரு காலேஜில் பல மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, டிசிப்ளின்டாக அதே மைண்ட் செட்டில் கொண்டு போகக்கூடிய என்வாயன்மெண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸாக வெளியில் வருவாங்க. உண்மைதானே? அப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த மாதிரியான என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய காலேஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது மாணவருடைய மனநிலை முக்கியம், அவங்களுடைய எதிர்காலத்துடைய கோல் முக்கியம். அந்த கோலும் மனநிலையும் சரியாக கோரிலேட் பண்ணி அதை கொண்டு போகக்கூடிய காலேஜாக இருக்கக்கூடிய காலேஜ் தான் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்மி மார்க் எடுத்துட்டானா அவன் எப்படி ஃபார்வர்டில் போகணும், அவனுக்கு என்னென்ன மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும், அதுலேருந்து அவன் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிட முடியாது, அவங்க வந்து திறமை இல்லை, அவங்கெல்லாம் வந்து எதுக்கும் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் ஒரு தனித்தன்மையோட தான் நம்ம வந்து உலகத்தில் பிறக்கிறோம் இல்லையா? ஒருத்தவருக்கு வந்து என்ன பண்ணணும், மேக்ஸ் நல்லா வரும், ஒருத்தர் டிராயிங் நல்லா பண்ணுவார், ஒருத்தர் நல்லா பேசுவார், ஒருத்தர் நல்லா பாடுவார், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் சூப்பராக விளையாடுவார், ஆனால் அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார். இப்படி மல்டி பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா? அப்போ வந்து ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் இந்த உலகத்துக்கு தேவைன்றதால தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பிறந்திருக்கோம். அப்போ எதுக்காக நம்ம பர்பஸ்க்காக வந்திருக்கோம், நம்முடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காம எல்லாரும் ஒரு கோர்ஸில் சேர்றாங்க, என் ஃப்ரெண்டு போய் சேர்றான் அதனால தான் நான் போய் சேர்றேன் அப்படின்ற மனநிலையை தவிர்த்துட்டு நம்முடைய பர்சனாலிட்டியை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த கோர்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். மதிப்பெண்கள்னு சொல்கிறோம் இல்லையா? மதிப்பெண்கள் மட்டுமே அளவுகள் கிடையாது. தோல்வின்றது முற்றுப்புள்ளி கிடையாது, அது கமா. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் என்ன பண்ணணும், ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம 10 தடவை ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்குள்ள உள்ள திறமைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். இன்ஜினியரிங் படிக்க முடியல, எம்பிபிஎஸ் படிக்க முடியல, அதனால ஒன்றும் குறைஞ்சு போயிட போதில்லையே. பல இடத்துல வந்து படிக்காதவங்க கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அவ்வளோ பெரிய முன்னுதாரணங்களை நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்னா, மற்ற திறமைகளில் என்ன கோர்சஸ் இருக்கோ, உதாரணமாக ஓவியம் வரைகிறதுனா பார்த்தா அவர் என்ன பண்ணலான்னா விஷுவல் கம்யூனிகேஷன் அவருக்கு சூப்பராக வரும். ஒருத்தர் வந்து நல்லா பேசி கம்யூனிகேட் பண்ணுறாருன்னா மார்க்கெட்டிங் சூப்பராக அவருக்கு வரும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த மாதிரி துறைகளை டிப்ளமோ படிக்கலாம். அப்படி இல்லையா, முடியலையா, என்ன பண்ணலாம், ஐடி கோர்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஐடிஐலே பல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு தானாகவே ஒரு தொழிலை வைத்து தொடங்கும் போது அந்த மாதிரி நபர்கள் 10 பேருக்கு வேலை கொடுத்து தொழிலதிபராக ஆயிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் கண்ணால். அப்போ படிப்புக்கும் அந்த தோல்விக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. 3 மணி நேரத்தில் நம்ம தேர்வு எழுதுகிறோம், அதுக்கு தான் மதிப்பெண் வருது. அந்த 3 மணி நேரத்தில் வந்து எழுதுறது வந்து ஒரு அளவுகோல், அவ்வளோதான். ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கான அளவுகோல். அதுக்காக திறமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மனம் உடைஞ்சி போயிட வேணாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும், அதை கண்டுபிடித்து அதுக்கான கோர்ஸ் எது அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அண்ட் நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேரண்ட்ஸோட பேசிக்கான மிஸ்டேக் என்னன்னா, அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே என்னால இதை பண்ண முடியல, ஸோ என் பையன் வந்து பண்ணணும், என் பொண்ணு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டேக்கிள் பண்ணும், எப்படி அவங்களுக்குள்ள அந்த பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்குள்ள அந்த ஒரு புரிதல் கொண்டு வரணும் சார்? இப்போ ஒரு ட்ரையாங்கிள்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு கல்வித்துறை அப்படின்னு பார்க்கும்போது ட்ரையாங்கிள் தான் எப்பயுமே வந்து சக்ஸஸை கொடுக்கும். ஒரு நேர்கோடு 2 புள்ளிக்கு நடுவில் இருந்தால் ஸ்ட்ரைட் லைனாக தான் போகும். அது க்ளோஸ் பண்ணணும்னா இன்னொரு புள்ளி வேணும், அப்போ தான் அது வந்து இணையும். அப்போ தான் என்ன பண்ணணும், பேரண்ட் இருக்காரு, ஸ்டூடெண்ட் இருக்காரு, இன்னொரு புள்ளி வேணும். அந்த புள்ளி இணைக்கக்கூடியதான் கவுன்சிலர்ஸ். கவுன்சிலிங்ன்றது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோர்ஸ். உளவியல் ரீதியாக ஒரு மாணவர்களை அணுகிறது, அவங்களுக்கு வழிகாட்டுறது, இந்த மாதிரி ஆலோசனைகளை நம்ம பெறலாம். இதுக்கான எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கல்வி நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஸர்ஸ், ஆசிரியர்கள்லாம் இதற்கு தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட அணுகி நம்ம என்ன பண்ணணும், தேவையான சஜஷன் கேட்கலாம். இவங்களுக்குள்ள ஒரு எந்த விதமான முரண்பாடும் அடைய தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ஜினியராக ஆகணும், ஒரு கம்பெனியில் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு பேரண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் இன்ஜினியர், அந்த கம்பெனியில் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, வேற ஒரு மாற்றுத்துறையிலே அவர் வந்து இன்ஜினியர் ஆகலாம், அதை விட பெரிய அதிகாரி ஆகலாம். அப்போ என்ன பண்ணணும், அந்த பேரண்ட் வந்து அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய பிள்ளை வந்து இந்த துறையில் தான் ஷைன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிகிரி படிச்சுட்டா என்ன பண்ணலாம், வேற துறையில் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம், வேற துறையில் ஷைன் ஆகிட்டு அதை விட நல்ல சம்பளம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எண்ணத்தை அவங்க வந்து வளர்த்துக்கணும். அதனால ஸ்டூடெண்ட்டை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர
அவங்கள வந்து நம்ம டிமோட்டிவேட் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை ஸ்டூடெண்ட் வந்து படிக்கவே இல்லை, நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து வாழ்க்கையோட நோக்கத்தை புரிய வச்சு, இந்த படிக்கக்கூடிய காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, மன ஆற்றல் வந்து இந்த டைமில் தான் அலையக்கூடிய மன ஆற்றல். அந்த மன ஆற்றலை நம்ம என்ன பண்ணணும், ஒருமித்து கொண்டு வரக்கூடிய நேரத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கடந்த காலத்தை வந்து நம்ம பெற முடியாது அப்படின்றதெல்லாம் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். அப்போ 2 தரப்புமே இருக்கக்கூடிய நேர்கோடுன்றது அப்படியே ஒரு ட்ரையாங்குலராக கொண்டு வரும் பொழுது, இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். அப்போ இதுக்கு பொதுவான அறிவுத்திறன் உள்ள ஒரு நபருடைய இன்ட்ராக்ஷனோ ஹெல்ப்போ வேணும். இதை வந்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தனி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் இதை வந்து கருத்தில் கொண்டு அதை நடைமுறைப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆப்டிடியூட் சைக்காலஜி எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறாங்க. ஆனால் நாளாக என்ன பண்ணும், அவங்க செயல்களில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, அவங்களுக்கு இணக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இணக்கமாக இருக்குதுன்னா எப்படி பண்ணணும், எத்திக்கலாக இருக்கா, அந்த செயல்பாடுகள்லாம் என்ன பண்ணணும், டைமை எதில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும். ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் தன்னுடைய திறன்களை வளர்த்துக்கிறதுக்காகவும் தன்னுடைய படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவும் இருந்ததுன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் தன்னுடைய நேரத்தை திரும்பி பார்க்கும்போது அந்த நேரமே 0வா இருக்கும், எதுக்குமே பயன்படாது. அந்த மாதிரி பயன்படாத இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட் வந்து தன்னுடைய நேரத்தை யூஸ்லெஸ்ஸாக பயன்படுத்திட்டு இருக்காரு. அதை வந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்றத பார்க்கணும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பல விதங்களில் இவங்களை டேலண்ட்டை வந்து மாற்றி அமைக்கணும். அப்போ எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு துறையில் படிக்கிறது மட்டுமே ஒரு பேரண்ட் வந்து சொல்லாமல் மல்டி ஸ்கில்லிங் அப்படின்ற ஃபோக்கஸில் வரணும். இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் இருக்கு இல்லையா, இந்த டைமில் என்ன பண்ணும், ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பொதுவான திறமைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி நீச்சல் கற்றுக்கிறது, மியூசிக் கற்றுக்கிறது, ப்ளஸ் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது வெப்சைட்டில், ப்ளஸ் வந்து ரன்னிங் போகிறது, ப்ளஸ் மெடிடேஷன் பண்ணுறது, இது போல் பல திறமைகளில் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும். பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு திறமை மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த திறமை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது பேரண்ட் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சார், இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாடர்ன் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் டெக்னிக்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குது சார்? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பலவிதமான லேர்னிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை வச்சு தான் படிக்க முடியும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது போர்டில் எழுதி போடுவார், அதை எழுதி பார்த்து படிக்கணும். நோட்ஸ் இருக்கும், புத்தகங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ ரொம்ப சிம்பிள். நமக்கு புரியாத ஒரு டாபிக் இருக்குன்னா என்ன பண்ணலாம், சிம்பிளாக யூடியூப் இருக்குது, ஏஐ தளங்கள் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, ஜெமினி இருக்குது. அழகாக நம்ம என்ன பண்ணலாம், அவர்கிட்டே வந்து ஒரு ஆசிரியர் நம்ம நினச்சி இன்ட்ரெஸ்டோட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். அதுக்காக நமக்கு வந்து நேரம் விரயமும் மிச்சம். ஆர்வத்தோட புத்தகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு கண்டென்ட் மட்டுமே இருக்காது. அதில் வந்து எந்த கண்டென்ட் கேட்டாலும் மாற்றி அமைச்சு நம்ம படிக்க முடியும். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியதுன்னா, ஆழ்ந்து புத்தகத்தில் படிக்கிறோம், எல்லா கண்டென்ட்டையுமே படிக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட் லேர்னிங் அப்படின்ற நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் லேர்னிங்னா என்ன சொல்லுவேன்னா, பெரிய ஒரு 10 பக்கம் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஒரே ஒரு பேராகிராஃபாக படிச்சுட்டு அதை வந்து ஒரு புத்தக அளவுக்கு எழுதக்கூடிய நிலை மாறி போயிருக்கின்றதால அது வந்து கொஞ்சம் கவலையளிக்கக்கூடிய நிலை. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த லேர்னிங் ஸ்கில்லை முழுமையாகவே படிக்கணும். எக்ஸாமில் பேப்பர் வேல்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தானே அதை திருத்துறாங்க. அந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டுமே எழுதுனா போகுதும், நம்ம மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மனநிலை மாறி முழுமையாக படித்து அது வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணணும், அந்த திறமை ஸ்கில்ஸ் வந்து அந்த கான்செப்ட் வந்து மனசில் பதியணும். அப்போ தான் வந்து அது வாழ்க்கைக்கு பயன்படணும். அதற்காக யூடியூப்பை பயன்படுத்திக்கலாம், பல்வேறு வெப்சைட்ஸ் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம், நம்ம ஏஐ தளங்கள் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம், ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து NPTEL இணையதளங்களில் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம். ஏன் அட்லீஸ்ட் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய மெட்டீரியல் வச்சு சூப்பராக படிக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தில் பரவலாக இருக்குது. அதனால் நமக்கு நல்ல வாய்ப்புகளே இருக்குது. வேலை வாய்ப்புக்கும் திறன் மேம்பாட்டுக்கும் இப்போ இருக்க மாணவர்கள்லாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? வேலை வாய்ப்புக்கு முக்கியமாக பார்க்கும் பொழுது ஒரு கம்பெனி எதிர்பார்க்கறது அந்த மாணவர் மூலயமா தான் சம்மந்தப்பட்ட அத்தனை வேலைகளையுமே பண்ண முடியுமா. உதாரணமாக அந்த வேலை சம்மந்தமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏதோ வந்துச்சுன்னா அதை குழு ஒருமைப்பாட்டோட பிரச்சனைகள் இல்லாமல் சரி பண்ண முடியுமா. அதே நேரத்தில் தன்னுடைய நிறுவனத்துக்கு தான் படித்த படிப்பு இல்லாமல் அதையும் தாண்டி வேற ஏதோ விதத்தில் உதவ முடியுமா. எல்லா விதத்துலேயும் எத்திக்கலாக கோட் ஆஃப் கண்டக்டை ஃபாலோ பண்ண முடியுமா. இவருடைய ஆக்டிவிட்டீஸ் நிறுவனத்துடைய செயல்பாட்டுக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஒரு இலக்கணமாக இருக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு நிறுவனங்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான்
படிக்கும் பொழுது டைம் ஷெட்யூல் பண்ணி அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமானது அந்த நிறுவனத்துக்கு எப்படி பயன்படும் அப்படின்ற இன்டர்ன்ஷிப்போட படிக்கணும். அப்போ படிக்கும் பொழுது ஒரு நிறுவனத்தில் ஒரு 6 மாதம் போயிட்டு ஒர்க் பண்ணி அதன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்போவே கெயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது சம்மந்தமாக ஒரு அந்த ஆர்கனைசேஷனுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணும்பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு டைரெக்டாக போயிட்டு எதுவுமே தெரியாமல் விடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி திறமைகளை படிக்கும்போதே டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் சில பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே படிப்பாங்க சார். அப்படியே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்துட்டு அவங்க கோர்சஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட ஜாப்புக்காக அண்ட் அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்காக அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்? அவங்க ஒர்க் பண்ணலாம், ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் தன்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸல் அப்படின்ற பேசிக்கை வந்து ரொம்ப கற்றுக்கணும். வேர்ட் ஃபைலில் எப்படி வந்து ஒரு லெட்டரை வந்து அனுப்பணும் அப்படின்றத கற்றுக்கணும். ஒரு மெயில் அனுப்புறது, இது போல் அடிப்படையான ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில், எப்படி பேசணும், எப்படி வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதி அனுப்பணும், ஒரு டீம் ஒர்க்காக எப்படி வந்து எல்லார் கூடயும் கோஆர்டினேட் பண்ணி அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற திறமைகள்லாம் அவங்க வந்து வளர்த்துக்கணும். அக்ரி லாஜிஸ்டிக்ஸில் என்னென்ன மாதிரியான கோர்ஸ் இருக்கு? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களாம் அதில் எந்தெந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம்? இப்போ அக்ரி ரிலேட்டடாக பார்த்தோம்னா ஒரு காலத்தில் விவசாயம் செய்யக்கூடியவரும் அறுவடை செய்கிறாங்க, அப்புறம் வந்து அது விற்கிறோம் அப்படின்ற கட்டாயம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே கம்ப்யூட்டரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் உள்ள வந்திருக்கு. உதாரணமாக உரம் தெளிக்கிறாங்க, நீருடைய அளவு நீர்ப்பாசனத்தை கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி துறையில் ட்ரோன் டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு. இப்போ ட்ரோன் டெக்னாலஜிஸ் எது கூட சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த விவசாயி வந்து டைரெக்டாக வயலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டத்து மூலயமாவும் மொபைல் மூலமாகவும் தன்னுடைய இதை ஃபாலோ பண்ண முடியும், கண்காணிக்க முடியும். அதனால் அக்ரி ரிலேட்டடான கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் அக்ரி இருக்குது, பிஇ அக்ரி இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் அக்ரி இருக்குது. அதை வந்து என்ன பண்ணலாம், வீக்லி கோர்ஸாக ஒரு 4 வீக் கோர்ஸ், 8 வீக் கோர்ஸ், 12 வீக் கோர்ஸாக என்பிடிஎல் கொடுக்குறாங்க. அதை வந்து பேரலாக சேர்த்து படிக்கலாம். அது இல்லாமல் தனியார் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுது, ஒரு சில ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு. ட்ரைனிங் எப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ்க்கு கூப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி ப்ராக்டிக்கலாகவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாது எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணணும், மொபைலை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, சாயில் அந்த மண் வளத்தை வந்து எப்படி அதிகப்படுத்தணும்னு தெரியாது. அதுக்கு எல்லாமே வாரக்கணக்கில் மாத கணக்கில் கோர்சஸ் நடத்தி சர்டிஃபிகேட் கொடுக்குற வாய்ப்புகள்லாம் இருக்குது. விவசாயத்துறையில் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. பல பல்கலைக்கழகங்கள் அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம கண்டறிஞ்சு அந்த மாதிரி கோர்சஸை கூடுதலாக படிக்கலாம். சார் இதே மாதிரி வந்துட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோர்ஸ் இந்த காலத்தில். ஏன்னா ஒரு டைம் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப எளிமையாகிடுது. ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் அதை என்ன பண்ணோம், டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கஸ்டமரை தேடி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நிலை மாறி நம்ம இன்னைக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை சந்தை மதிப்பு அதிகப்படுத்தி அதை வந்து என்கிட்ட இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஆன்லைனில் ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதை வந்து எப்படி ரீச் பண்ண வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அல்காரிதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா எந்த குவான்டிட்டி இருக்குது, யார் யார் எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ டிமாண்ட் தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணணும், முதன்மைப்படுத்தி அதை கண்டுபிடிக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல முடிவு செய்யாமல் எந்த பொருள் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சர்வே பண்ணி அதை வந்து அல்காரிதம் மூலயமாவும் டேட்டா சயின்ஸ் மூலயமாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு நீங்கள் வேணால் அந்த பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட்டில் அதுதான் இருக்கும். சூஸ் பண்ணுறவங்க அதுதான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும், மார்க்கெட்டிங் பற்றிய நாலேஜ் வேணும். அப்போ தான் வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அந்த படிப்பை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இது எதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா அனலிசிஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கோரிலேட்டான ஒரு கோர்ஸ் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதனால் இந்த கோர்ஸை வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக படிக்கலாம். சார் இங்கிலீஷ் தமிழ் தாண்டி மற்ற மொழிகள் என்னென்ன கற்றுக்கிறது அடிஷ்னலாக நமக்கு வேலை வாய்ப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ இங்கிலீஷ் தமிழ் அப்படின்றது நமக்கு கட்டாயமாக எல்லாரும் படிக்கும்போது கற்றுக்குறோம். இதையும் தாண்டி வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ்க்கு என்னென்ன மொழிகள் இருக்கோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க அந்த மாதிரியான மாணவர்களை தான் தேர்வு செய்கிறாங்க. உதாரணமாக எந்த நாட்டுடைய கொள்கை வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது
ஜப்பான் அதை எடுத்துக்கலாம். ஜப்பானோடுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கோரிலேஷன் அக்ரிமெண்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஜப்பானிய மொழி கற்றுக்கும்பொழுது அங்கே எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. அதே மாதிரி ஜெர்மன் மொழியை கற்றுக்கும் பொழுது ஜெர்மனுக்கும் நமக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது, அக்ரிமெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அந்த இது போல் சில நாடுகள் என்ன மொழி அந்த நாட்டுக்கு சொல்லி இருக்குதோ அந்த மொழிகளை வந்து நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா? இந்த 2 மொழியும் இப்போ முக்கியமாக பல்கலைக்கழகங்களில் தேர்வுகளில் சேர்த்துருக்காங்க. அதனால் ஜப்பான், ஃப்ரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி இதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய நாலேஜ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கூட கலந்துரையாடினதால். ஏன்னா இந்த கலந்துரையாடல் மூலயமா மாணவர்களுக்கும் ஜெயடிவி நேயர்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவல்கள் கிடைச்சிருக்கும். எதிர்காலத்தில் அவங்களும் ஒரு சிறந்த மனிதர்களாக உருவாகிறதுக்கு இந்த பதில்களும் கலந்துரையாடலும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மிக்க நன்றி.